வணக்கம். வாழ்க்கை பகுதி 4. நாம் மனிதராக பிறந்த அனைவருக்கும் குரு பகவான் என்பது அனைவருக்கும் இருப்பார். குரு பகவான் என்பது மனிதர்களிலேயே நம்முடைய பெற்ற தந்தை தான் முதல் குருவாக நமக்கு வழிகாட்டி கொண்டு வருகிறார். அவர் மூலியமாகத்தான் மிக மிக இளம் பருவத்தில் நம்மளை வழிநடத்தி கொண்டு அடுத்து அறிவு என்கின்ற ஒரு வழிகாட்டுதலாக தான் ஆசிரியர் பெருமக்களிடம் நம்மை ஒப்படைத்து நம்மளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் பண்பாட்டையும் கல்வியும் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்கள் அடுத்த குருவாக நாம் ஏற்று வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். இவர்கள் மூலமாக கிடைத்த அந்த அறிவு என்பதன் மூலமாக அடுத்து நமக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்பு, தொழில், கடுமையான உழைப்பின் மூலமாக நம்முடைய அறிவின் மூலமாக கிடைக்கின்ற அந்த வேலை வாய்ப்பு நாம் செய்யும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த அந்த தொழிலுடைய முதலாளியும் நாம் பணிபுரியும் அந்த நிறுவனத்தின் முதலாளியும் தான் நமக்கு அடுத்த கட்ட குருவாக இருப்பார். ஏனென்றால் அந்த குருவை நாம் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்தால் மட்டுமே நம்மால் அடுத்த கட்ட வாழ்க்கையை நம்மால் அடைய முடியும். ஆகவே அந்த தொழில் கற்றுக் கொடுத்த முதலாளி என்கின்ற தொழில் அதிபரையும் நாம் பணிபுரியும் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அதை நடத்துபவர்கள் மீது உயர்ந்த மரியாதையும் நேர்மையும் நான் கடைபிடிக்க வேண்டும். அவரும் ஒரு வகையில் குருமார் ஆவார். இவற்றையும் நம்முடைய செல்வாக்கின் சிறப்பு நாலேஜ் அறிவின் மூலமாக பெற்றுக்கொண்டாலும் நாம் தொடர்ந்து உலக வாழ்க்கையில் பயணத்தை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஞானிகள் என்று சொல்கின்ற அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்ன மகான் வள்ளலார் சுவாமிகள் அவர்களுடைய ஆசீர்வாதம், அவருடைய பண்பாட்டின் செயல்பாட்டுகளையும் உலகத்தையே வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய ஞானி சித்தர் என்று சொல்கின்ற வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொன்ன வேதாத்ரி மகரிஷியின் போன்ற மாபெரும் அந்த மனிதர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வழிகாட்டுதலை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நேர்மை, சத்தியம், மன அமைதி, கருணையோடு அடுத்தவர்களை பார்ப்பது, மன்னிப்பு, மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை கற்றுக் கொடுத்த அந்த குருமார்களினுடைய செயல்பாட்டை நம்முடைய பிற்பகுதி வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை மிக அமைதியாகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே குரு என்பது நாம் பிறக்கும் முதல் இறை உலகத்தை விட்டு நாம் மறையும் வரை குரு நமக்கு தேவை.